தமிழகமே வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு, தமிழக முதல்வர் வந்து ஒரு கருணையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா இது விபத்துனால ஏற்பட்டது. அவங்க வேண்டுமென்றே அடித்து கொல்லப்பட்டதாக ஒரு இதுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா இங்க விபத்துல ஏற்பட்டவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததுல என்ன தவறுன்னு வந்து விமர்சகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. சாதாரண மக்களா? அதில் ஒரு குழந்தைய பறி கொடுத்த தாய் பேசுகிறாங்க. ஒரு குழந்தைய பறி கொடுத்த அந்த தாய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, என் குழந்தை இறந்ததை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஏன் பெருமைப்படுறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, அவ்வளோ கிட்டத்தில் நான் விஜயை பார்த்தேன், அந்த பாக்கியத்தை என் குழந்தை தானே கொடுத்தது, அதனால் என் குழந்தை இறந்ததை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு அந்த தாய் சொல்கிறான். காமன்வெல்த் போட்டியில் ராஜா முத்துப்பாண்டி பளு தூக்குதலில் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. அவங்க குடும்பத்தில் யாரும் ஒருத்தர் கூப்பிட்டு கொடு, இல்லை அவருக்கு ஏதாவது உயர் பதவியை கொடு, அவருக்கு 1 கோடி ரூபாய் அறிவி, உன்னை யாரும் வேணான்னு சொல்ல போறதில்ல. 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது? கார்கில் தினம் நடந்தது. நூற்றுக்கணக்கான வீரர்கள் இறந்தாங்க. குடும்பத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணு, உன்னை யாரும் வேணான்னு சொல்லலையே. ஒரு கூத்தாடியை பார்க்க வந்ததுக்காக இப்போதாங்க ஒரு முதலமைச்சர், இதற்கு முன்னாடி ஒரு கூத்தாடி தானே. உங்களுக்கு தெரியும் முரசொலி பேப்பர் எத்தனை பேர் படிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க கணக்கு காட்டுறது முரசொலி பேப்பரை இத்தனை கோடி பேர் படிக்கிறாங்க, அதனால் இவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய ஒரு ட்ரஸ்டாகத்தான் இன்றைக்கி திமுகவுடைய அறக்கட்டையில் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மாட்டினார் பார்த்தீங்களா ஜாபர் சாதிக், போதைப் பொருள் கடத்தல் வழக்கில். அவர் தான் அயலக பிரிவுடைய மாநில செயலாளராக இருந்தவர் அமெரிக்காவில் இருக்கே. அதுக்கு ஆமாம், புதுசாக ஒரு மாற்று சக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷை உருவாக்குறாங்க. தனுஷை யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க. ரஜினிகாந்தா கூட இருக்கலாம், இல்லை வந்துட்டு மு.க. ஸ்டாலினா இருக்கலாம். மு.க. ஸ்டாலின் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா அவங்க பையனை வளர்க்காம எதுக்கு இன்னொரு பையனை போய் அவர் வளர்க்கணும், அதனால அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ரஜினிகாந்த் இதை அவர் பேக்ல இருந்து பின்னாடி இருந்து செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட. ரஜினிக்கே வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. இல்லை, அவரோட மருமகனுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? இல்லை, அதுதான் சொல்றேன். இப்போ நான் தான்ப்பா விட்டுட்டேன், நீ ஆட்சி பண்ணுன்னு கூட ரஜினி சொல்லியிருக்கலாம். அதே போல சனாதனத்தை ஒழிக்கிறது, சனாதன ஒழிப்புனால முதல்ல யாரும் குரல் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் தான் குரல் கொடுப்பாங்க. நீ இன்னும் கூட பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரியே பேசுவார். ஆனா அதெல்லாம் நடக்கல. இன்னும் கூட அவருக்கு நம்பர் 1 எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனம் தான். எல்லா விஷயத்திலுமே பார்ப்பனம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உளுந்தூர்பேட்டையில் நடக்க போற மாநாட்டுக்கு, பந்தகால் நாட்டத்துக்கு ஓதுவார்களை கூப்பிட்டு, பார்ப்பனர்களை கூப்பிட்டு இன்னைக்கு சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணி இன்னைக்கு பந்தகால் நடுறாரு. அப்ப இதான் சனாதனத்தை ஒழிப்பதா? இதான் இரட்டை வேடம் போற கூட பச்சோந்தி நாங்க சொல்றோம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த அரசியல் விமர்சகர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழகமே வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு, தமிழக முதல்வர் வந்து ஒரு கருணையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் அந்த 41 பேர்கள் வந்து ஒரு 31 பேருக்கு வந்து அரசாணை வெளியிட்டு அதை கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றம் அதை ரத்து செஞ்சிருச்சு. ஆனால் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வந்து முன்வைக்கிறாங்க. திமுக அதிமுக காலங்களில் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா? இப்போது அதில் முக்கியமாக வந்து அந்த ஃபெனிக்ஸுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த கவின் அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க, அஜித் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இது விபத்துனால ஏற்பட்டது. அவங்க வேண்டுமென்றே அடித்து கொல்லப்பட்டதாக ஒரு இதுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இங்கே விபத்தில் ஏற்பட்டவங்களுக்கு சாதாரண மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்ததுல என்ன தவறுன்னு வந்து விமர்சகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சாதாரண மக்களா? அதில் ஒரு குழந்தைய பறி கொடுத்த தாய் பேசுகிறாங்க. ஒரு குழந்தைய பறி கொடுத்த அந்த தாய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, என் குழந்தை இறந்ததை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஏன் பெருமைப்படுறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, அவ்வளோ கிட்டத்தில் நான் விஜயை பார்த்தேன், அந்த பாக்கியத்தை என் குழந்தை தானே கொடுத்தது, அதனால் என் குழந்தை இறந்ததை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு அந்த தாய் சொல்கிறான். அந்த தாயோ அந்த பாட்டியோ அந்த குழந்தையோட. இப்படிப்பட்ட வக்கர புத்தி இல்லை உங்களுக்கு, நீ வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அதை எதுக்க தான் செய்வாங்க. ஒரு குழந்தை இறந்துருக்கு, அதுக்கு ஒரு வருத்தப்படாமல் அந்த குழந்தை இறந்ததுக்கு நான் வந்துட்டு சந்தோஷப்படுறேன், ஏன்னா அந்த குழந்தையால தான் நான் விஜய் அவளை கிட்டத்தில் போய் பார்க்க முடிஞ்சதுன்னு ஒருத்தவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்படிப்பட்டவங்களுக்காக நீங்கள் அரசாங்க வேலை கொடுப்பீங்க? நாடு எங்கெங்க போயிட்டுருக்கு? யாருக்கு கொடுக்கணும்? காமன்வெல்த் போட்டியில் ராஜா முத்துப்பாண்டி இப்போ பளு தூக்குதலில் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. அவங்க குடும்பத்தில் யாரும் ஒருத்தர் கூப்பிட்டு கொடு, இல்லை அவருக்கு ஏதாவது உயர் பதவியை கொடு, அவருக்கு 1 கோடி ரூபாய் அறிவி, உன்னை யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது? கார்கில் தினம் நடந்தது. எத்தனை நூற்றுக்கணக்கான வீரர்கள் இறந்தாங்க. அந்த குடும்பத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணு, உன்னை யாரும் வேணான்னு சொல்லலையே.
ஒரு கூத்தாடியை பார்க்க வந்ததற்காக இப்போதாங்க ஒரு முதலமைச்சர், இதற்கு முன்னாடி ஒரு கூத்தாடி தானே, ஒரு நடிகர் தானே அவர். ஒரு நடிகரை பார்க்க வந்ததுக்கு கொழுப்பெத்து போய் நீங்கள் செத்து போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழை இளைஞர்கள் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு இப்போ இருக்கான், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு. அவனுக்கு போய் சேர வேண்டியது தற்கூரிகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் யார் ஏற்றுப்பா? ஆரம்பம் முதல்ல இது பிஜேபி எதிர்க்குது, மற்ற எதிர்க்கட்சிகள் அனைவருமே எதிர்த்து தான் இருக்கிறாங்க, இது கொடுக்கக்கூடாதுன்னு. கோர்ட்டு கூட நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்திக்கங்க, ஆனால் கோர்ட்டோட தீர்ப்பு இறுதியானது, நாங்கள் ரத்து பண்ணிட்டாக்கா அது செல்லாது தான், நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்தி நீங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துக்குங்க அப்படின்னு கோர்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்திக்கங்க, கரூரில் நீ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருங்க, அரசாணையை கொடுத்துருங்க, ஆனால் இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னது இல்லாமல் இன்னைக்கு கோர்ட்டில் என்ன கோர்ட் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கரூர் வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணையில் இருக்குது. சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது இப்படி நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு தப்பு, அதை குற்றம் சாட்டப்பட்டவர் விஜயும் குற்றச்சாட்டப்பட்டவர், திமுகவிலையும் குற்றச்சாட்டு, 2 பேருமே குற்றச்சாட்டு இருக்குது. யார் இந்த 41 பேர் கொலைக்கு வந்துட்டு 41 விபத்துக்கு யார் காரணம்ங்கிறது இன்னும் தெரிய வரல. அப்படி வராதப்ப அந்த 41 குடும்பத்துக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்காதான் அர்த்தம் இது. அப்போது நீங்கள் என் சார்பாக நீங்கள் வந்துட்டு சாட்சி சொல்லக்கூடாது, எனக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்லக்கூடாது, எனக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடை எடுக்கிறதா தான் அர்த்தம். அப்போ 41 குடும்பத்துக்கு நீ லஞ்சம் கொடுக்கறதா தான் இது அர்த்தமே தவிர, இது எப்படி கருணை அடிப்படையில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? கருணை அடிப்படைனா எப்படி? கருணை அடிப்படைனா என்ன? பட்டாசு விபத்தில், பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டு இறந்து போகிறவங்க, வெள்ளம் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறவங்க, மழையினால் இறந்து போகிறவங்க, வெயிலில் சுருண்டு விழுந்து இறந்து போகிறவங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இயற்கை பேரிடனால இறந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுங்க இந்த வேலை வாய்ப்பை. சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து இப்போ பெனிக்ஸ் இருந்தார்ல, அவர் வந்து அடித்து கொல்லப்பட்டார். அஜித் அவர்கள் மடப்புறம் காவலாளி வந்து அடித்து கொல்லப்பட்டார். அதே போல தான் வந்து கவின் அவர்கள் வந்து அது வந்து அவங்க இறந்தது வந்து ஒரு சமூக விரோதத்தினால, ஆணவ படுகொலையினால இறந்தார். இது எல்லாமே வந்து சதி செயல்களால் வந்து நடந்த ஒரு சம்பவங்கள். இதுக்கு வந்து அரசாணை அரசு வேலை கொடுத்தாங்க இல்லையா? அப்போ இதுக்கு கொடுத்தா என்ன தவறு? இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். இப்பயே நான் சொல்கிறேங்க, இவர் முதலமைச்சராக இருக்கும்போது இவர் போகிற இடத்துல இறந்து போயிருந்தாங்கன்னா நீங்கள் கொடுங்க. ஒரு முதலமைச்சரை பார்க்க வந்திருக்கிறாங்க, ஒரு நலத்திட்ட விழா நடக்குது, அப்போ நலத்திட்ட விழாவில் நலத்திட்டத்தை பெற வரும்போது இது நடந்திருக்கு இல்லையா? ஒரு ஏர் ஷோ நடக்குது, இப்போ உங்களுக்கு ஏர் ஷோ நடந்தது, முக ஸ்டாலின் வந்து பீச்சில் பார்த்தார், அப்போ 5 பேர் இறந்து போனாங்க இல்லையா? அது ஒரு விபத்து. இது மாதிரி அரசாங்க நிகழ்ச்சி நடக்கும்போது அதை பார்க்க வர மக்களுக்கு ஒரு நடந்திருந்தாக்கா நீங்கள் கொடுக்கலாம். இது வெறும் இவர் ஒரு நடிகர், இவர் எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவரோ இவர் கிடையாது. ஒரு நடிகரை பார்க்க வந்ததுக்காக நீங்கள் இறந்து போறீங்கன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் அது எப்படி கருணையாக மாறும்னு கேட்குறேன் நான். அது எப்படி கருணையாக மாறும்? இத்தனைக்கும் இவங்க சொல்கிறாங்க, பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் என்னோட மீட்டிங்கு வராதிங்கன்னு இவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்களா இல்லையா? முன்னாடியே கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வராங்கன்னு சொன்னால் அப்போ அது கொழுப்படுத்தி போய் வரவங்களுக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் கருணை அடிப்படையில் நீங்கள் வேலை கொடுப்பீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழக அரசு என்ன செய்யும்? மேல்முறையீடு பண்ணக்கூடாதுங்க, இதை அப்படியே விட்டுறணும். மேல்முறையீடு பண்ணாக்கா இதை விட ஒரு வெட்கக்கேடான, ஒரு தர்ம சங்கடமான செயல், ஒரு மோசமான செயல் தமிழகத்தில் எதுவுமே இருக்காது. இது மேல்முறையீடு பண்ணாமல் சரி கோர்ட்டு சொல்லிட்டாங்களா, கோர்ட்டோடைய தீர்ப்பை ஒபே பண்ணிட்டு இதை அப்படியே விடுறது தான் விஜயோட அரசாங்கத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் நல்லதே தவிர, நீங்கள் திரும்ப மேல்முறையீடு பண்ணினா உண்மையிலேயே மக்கள் ஏற்கனவே உங்கள் மேலே வெறுப்பில் இருக்காங்க. இந்த 2 மாதம் ஆட்சி காலத்தில் இன்னும் அவர்களுடைய வெறுப்பை நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க தான் நேரிடுமே தவிர, மற்றபடி மக்கள் வந்துட்டு உங்களை போற்றி புகழ்வாங்க, இந்த வேலை வாய்ப்பு கொடுத்ததுனால ஒரு கருணை உள்ளம் படைத்தவர் முதல்வர் விஜய் சொல்லுவாங்கலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2 மாசத்துலேயே வெறுப்பில் இருக்காங்கன்னு எப்படி சார் நீங்கள் சொல்ல முடியும்? 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்களா? 20,500 கோடி 2 மாதத்தில் கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா? எந்த அடிப்படையில் கடன் வாங்கினீங்க? நீங்கள் எந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தீங்க? 10 லட்சம் கோடி அவன் கடன் வாங்கிட்டான், நாங்கள் வந்தாக்கா அப்படியே நிர்வாகத்தை தூக்கி நிறுத்திடுவோம், நாங்கள் நிர்வாகத்தை அப்படியே எங்கள் பல மடங்காக நாங்கள் உயர்த்திடுவோம், வருவாயை பெருக்கிடுவோம், இதெல்லாம் போலியான வாக்குறுதி கொடுத்தானே வந்தீங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இன்றைக்கி 22,000 கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க 2 மாதத்துலனா? எந்த அடிப்படையில் வாங்கியிருக்கீங்க? 2 மாதத்துலேயே 20,000 கோடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்த 5 வருஷத்தில் ஏற்கனவே 12 லட்சம் கோடி இருக்கக்கூடிய கடன் 17 லட்சம் கோடியாக 18 லட்சம் கோடியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர்கள் கொடுத்த திட்டங்கள், விஜய் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் இப்போ 2 வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. 2 வாக்குறுதிகள் அறகுறை. உங்களுக்கு மின்சார கட்டணமாக இருக்கட்டும், வேளாண் தள்ளுபடியாக இருக்கட்டும், 2மே அறகுறையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. முழுசாக தள்ளுபடி பண்ணலை. முழுசாக வந்துட்டு உங்களுக்கு மின்சாரத்துறையில் அவங்களுக்கான பலனை கொடுக்கல. 2மே அறகுறையாக கொடுத்ததுக்கே 20,000 கோடி கடன் அப்படின்னு சொன்னால், இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்தத்தையும் நிறைவேற்றணும்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இல்லாமல் இவர்களால் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவே முடியாது.
ஏன்னா ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த ரெண்டு மாசத்துல இவங்க இன்னும் கையில் எடுக்கவே இல்லை. என்னென்ன திட்டங்கள் நாங்கள் கொண்டு வர போறோம், என்னென்னலாம் நாங்கள் பண்ண போறோங்கிறது இன்னும் இது வரைக்கும் இவங்க சொல்லவே இல்லை. எப்படியான ஆக்கப்பூர்வமாக தமிழகத்தை எடுத்துட்டு போறோம், வருவாயை பெருக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறோங்கிறத இந்த 2 மாசத்துல எதுவுமே இது வரைக்கும் பேசல. சினிமா டைலாக்கு, ரீல்ஸ் இதுதான் ஓடிட்டு இருக்கே தவிர இவங்க அமைச்சர்கள்லாம் ரீல்ஸ் எடுக்கிறதுல தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர வேற என்ன. ஜனநாயகன் படத்தை பார்க்கறது தியேட்டரில் போய் உட்காந்து கண்ணீர் சிந்துறீங்க, அழுவுறீங்கன்னு சொன்னாக்கா உங்களை எல்லாம் வந்து அமைச்சராக்கி நாட்டை ஒப்படைச்சாக்கா அந்த நாடு எந்த நிலைமைக்கு போகும் சொல்லுங்க நீங்க. இங்க பாருங்க, ஒரு எம்எல்ஏவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் எல்லாருமே அதுல வந்து மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்க தான். 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வந்தவங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தலைவரை, அதாவது நடிகராக வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்து வருவரை இனிமே திரையில பார்க்க முடியாதுன்னு ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டதுல தவறு கிடையாது. அதையும் வந்து ஆனந்த கண்ணீரை முதல் நாள் தான் விடணும் அவசியம் இல்லைங்க. இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. மேகதாதுல அணை கட்டுறான், காவிரிக்கு திறந்து விட வேண்டிய ஜூன் மாசம் ஜூலை மாசம் வர வேண்டிய தண்ணி வரல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அங்க வந்துட்டு உங்களுக்கு நெற்பயிர்களை வைக்கிறதுக்கு வந்து கொடவுன் இல்லை, அதை வந்து வெளியே வச்சிருக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை. எவ்வளவு பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் கண்டுக்காம இப்ப இந்த இது தேவையான்னு நான் கேட்கறேன். நீ படத்தை பாருங்க, ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, 10 நாள் கழிச்சு பாருங்க. அன்னைக்கே பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கறேன். தலைமைச் செயலகம் லீவ் விட்டு இருந்தாங்களா என்ன? ஆமா, அன்னைக்கு முதலமைச்சர் வரலையே. ஏன் சார்? ஏங்க அன்னைக்கு முதலமைச்சர் வரலங்க. ஒரு நிமிஷம் சார், முதலமைச்சர் படம் எல்லாம் பாக்குறதுக்காக போல. சரிங்களா? எங்க போனாரு? ஒரு நாளே நாள் அன்னைக்கு எங்க போனாரு? நாளே நாள் அமைச்சர்கள் மட்டும் தான் வந்து படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது மட்டும் சொன்னாங்க. ஆமா, நாளே அமைச்சர்கள். நீங்க நினைக்கிறீங்க 4 அமைச்சர்னு? நீங்க சமூக வலைத்தளமோ இல்ல நீங்க வந்துட்டு டிவிலயோ சரியா பார்க்கல நினைக்கிறேன். சென்னையில மட்டுமே 6 அமைச்சர்கள் கலந்து கொண்டாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து விஜயோடைய ரசிகர் கிடையாது. அவர் பாதியில வந்து கட்சியில சேர்ந்தவர். சரிங்களா? அவருக்கு தெரியும். கேட்டுங்க, இன்னைக்கு படம் பார்க்க போன அமைச்சர்கள் எல்லாம் ரசிகர்கள். அதுதான் நான் சொல்றேன். நீ ரசிகரா இருந்தது போதும், இதுக்கு மேல நீ மக்கள் சேவகனா மாறணும். நீ ரசிகரா பாலாபிஷேகம் பண்ண, பீர் அபிஷேகம் பண்ண, எல்லாம் பண்ணீங்க. நான் மறுப்பு தெரிவிக்கல. அமைச்சரான பிறகு நீ இதேதான் தொடரணும் நீங்க நினைச்சீனாக்கா சாதாரண தொண்டனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ தமிழக அந்த ஒரு நாள்ல இவங்க படம் பார்த்த அந்த ஒரு நாள்ல அமைச்சர்களுக்கும் என்னைக்காவது விடுமுறை அப்படின்னு இருக்கா? கிடையாது இல்லையா? அவங்க அந்த 3 மணி நேரம் செலவிட்டதால் வந்து ஒரு பப்ளிக்கா வந்து தவறாக யாருக்கும் தெரியல. அது நீங்க தான் சொல்றீங்க, பப்ளிக்கா யாருக்கு தெரியல. நீங்க இப்ப சமூக வலைத்தளத்துல பாருங்க எந்த அளவுக்கு காரி துப்பி இருக்கிறாங்க எல்லா மினிஸ்டர்லயும். நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் எதிர்கட்சிகளே அவர்கள் கட்சியை சார்ந்த பாலகிருஷ்ணன், யாரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலகிருஷ்ணன் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. வேற நீங்க அவங்க கூட்டணியை சார்ந்தவங்களே வேற யாரோனா கூட நீங்க நான் ஒத்துட்டு போறேன், சரி நாங்களாம் கூட கால் பண்ணி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க விமர்சிக்கிறாங்க. உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? படம் பாக்குறீங்க. அவங்க கூட்டணியில இருக்க கூட்டணி கொடுக்கல, கூட்டணியில இல்ல, ஆதரவு தான் கொடுத்தாங்க. எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். ஆதரவு கொடுத்தானா கூட்டணி கொடுத்தானா? இங்க பாருங்க, திமுக பேசுற மாதிரி நீங்களும் பேசுறீங்க. அவங்க தெளிவாவே சொல்லிருக்காங்க, நாங்க கூட்டணியில இருக்கிற மாதிரி இருந்தா அமைச்சர். அவங்க திமுக கூட்டணியில இருக்கணும்னு சொல்லியே அவங்க தெளிவாவே சொல்லிருக்காங்களே, நாங்க திமுகவோட கூட்டணியில இல்ல, அத வந்து நாங்க வந்து பிறகு அதுதாங்க நானும் கேக்குறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. திரும்ப நீங்களும் வந்துட்டு காங்கிரஸ் மாதிரியும் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி பேசாதீங்க. இல்ல நீங்க பேசுறது அப்படியே இருக்கு. நான் ஆதரவு கொடுப்பேனா, ஆனா நான் கூட்டணியில இல்லையா? இது எந்த அடிப்படையிலான விஷயம் எனக்கு தெரியல. ஒரு ஆதரவு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலே ஒரு கட்சிக்கு. அப்ப ஏன் காங்கிரஸ் வந்து 37 எம்எல்ஏக்களை வச்சுட்டு வந்து திமுகக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அப்ப அவங்க கூட்டணியில இருந்தாங்க. திமுக கூட்டணியில சேர்க்கலங்க. திமுக எப்பவுமே ஒரு நிமிஷம் கேட்டீங்களேன், திமுக எப்பவுமே கூட்டணியில சேர்க்கறது கிடையாது. சரிங்களா? வெளியே இருந்து ஆதரவு கேட்பாங்க. ஏன்னா அவங்க எங்க மந்திரி கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லவே இல்ல. 2004 காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்தாங்க, வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. மினிஸ்டர்ல இடம் பிடிக்கல அவங்க, அது எப்பயுமே அப்படிதான். ஆனா அவங்க அந்த கூட்டணியில இல்லைன்னு சொல்ல. அவங்க யாருக்கு ஆதரவு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அப்ப காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துட்டு பாஜக கூட்டணியில இருப்பாங்களா அவங்க? இல்ல இங்க வந்துட்டு தாவேக்காக ஆதரவு கொடுத்துட்டு திமுகவை தோற்கடித்த தாவேக்காக ஆதரவு கொடுத்து திமுக கூட்டணியில இருப்பாங்களா அவங்க? இல்ல அதிமுக கூட்டணியில இருப்பாங்களா? ஒரு கட்சி ஜெயிச்சிட்டா கூட்டணியில தான் இருக்கணும்னு அவசியமா இருக்கு. ஆமா, பின்ன வேற என்ன? ஒரு ஆதரவு நீங்க தார்மீக பொறுப்பேற்று ஆதரவு கொடுக்குறீங்கனால நீங்க அந்த கூட்டணியில இருக்கீங்கன்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணாலும் அமைதியா போறீங்கல்ல, அப்ப என்ன அர்த்தம்? இல்ல கூட்டணியில வேளாண் அந்த விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி பண்ணாரு, வேணான்ட்டு வெளியே வர வேண்டியதானே? இதே இவங்க எதிர்த்தாங்க, நீங்க வந்து கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு எதிர்த்தாங்க. இவங்க 41 பேர் கம்யூனிஸ்ட் எதிர்த்தாங்க, வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வர வேண்டியதானே? ஏன் வரல? கேட்டா நாங்க ஒரு கூட்டணி தர்மத்துல ஒரு குறைந்தபட்ச ஆதரவு நாங்க கொடுத்துருக்கோம், அதனால நாங்க உடனே வாபஸ் வாங்க விருப்பப்படல தானே சொல்றாங்க அவங்க.
இவங்க எதிர்த்தாங்க தானேங்க. இப்போ விஜய் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எதிர்க்க தானே செய்யறாங்க. இப்போ வந்துட்டு TK சிவகுமார் போய் சந்திக்க போறாரு, சந்திக்க கூடாதுன்னு சொல்றாங்க கம்யூனிஸ்ட். ஆனா கூட்டணி தான் இருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சு தானே இருக்காங்க. அப்போ வெளியே வர வேண்டியதானே, ஏன் வெளியே வராம? அப்படின்னு அர்த்தம் அப்ப கூட்டணியில் இருக்கிறதுனால ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கூட்டணி இல்லாம இருந்தாக்கா வெளியே வந்திருக்கலாமே இந்நேரம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க வந்துட்டு நிபந்தனை வைக்கிறாங்கல்ல, இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப இதை பண்ணாதீங்க அதை பண்ணாட்டி சொல்லிட்டு ஆதரவு கொடுத்து தானே இருக்காங்க, வெளியே வரல இல்லை இன்னும். அப்ப வெளியே வந்துட்டு பேசினா கூட்டணி இல்லை நாங்க ஒத்துக்கிறோம். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், தாவேகா எம்எல்ஏக்கள், அதாவது விஜய் அவர்கள் வந்து யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க, மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்து, இங்கே எங்கேயாவது ரீல்ஸ் போடுறதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்ததா வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ டிஜிபி எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு வார்னிங் கொடுத்ததா. ஆனால் இன்னைக்கு ஜெகதீஸ்வரி அமைச்சர் அவர்கள், ராஜபாளையம் எம்எல்ஏ அவங்க அமைச்சராக இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு வட்ட செயலாளரே வந்து ஜட்டியோட ஒன்று உள்ள உட்கார வச்சு, இப்போ ஜெயிலில் உட்கார வச்சு அடிச்சு கொன்னுடுவேன், இந்த லட்டு கொடுக்குற, அதாவது லட்டுன்னா அவங்களுடைய பாணியில் லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி, இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத, லட்சம் கொடுக்குற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு ஆணை வந்து ஒரு லேடி அமைச்சர் இப்படி வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போது தாவேக்காவை சார்ந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள் எல்லாருமே சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே வந்துருச்சு. அதன் அடிப்படையில் தான் அந்த ஒன்றிய கவுன்சிலரு, அந்த ஒன்றிய செயலாளர் யாரை போய் பார்த்துருக்காருன்னா பிடிஓ பார்த்துருக்காரு. பிடிஓன்னா யார்? சின்ன சின்ன கான்ட்ராக்டை ஒதுக்குறவங்க, அதாவது காவா கான்ட்ராக்டர், ரோடு கான்ட்ராக்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ராக்டை ஒதுக்குறவங்க. அப்போது ஒரு தாவேக்கால் மட்டும் கிடையாதுங்க, எல்லா கட்சியோடைய வட்ட செயலாளரும், எல்லா கட்சியோட ஒன்றிய செயலாளர், எல்லா கட்சியோட நகர செயலாளருமே தங்களோட கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சில கொஞ்சம் 1-2 கான்ட்ராக்டை வாங்கி செஞ்சுக்கிறதுல வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இருக்கும். அது எல்லா கட்சியாக இருந்தாலும் இருக்கும். அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். அதுதான் அவர் போய் அந்த விஷயத்துக்காக தான் அவரும் போய் கேட்டுக்காரு, கொஞ்சம் வேலை கொடுங்க பிடிஓ கிட்ட கேட்டுக்காரு. அப்போ பிடிஓ சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா நாங்கள் மினிஸ்டருடைய ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஜெகதீஸ்வரி தான் மினிஸ்டரு, அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அந்த இடத்தோட மாவட்ட செயலாளரும், ராஜபாளையம் பகுதியோட மாவட்ட செயலாளரும் அவங்க தான். அப்போ தொடர்ந்து இவர் மேலே 2-3 கம்ப்ளைண்ட் அங்கே இருக்குது. ஏற்கனவே போன வாரத்தில் புஷி ஆனந்த் கூப்பிட்டு அவர் இந்த நபரை வந்து எச்சரிக்கை பண்ணி அமைச்சிருக்காரு. அப்போ மீண்டும் அவர் பண்ணும்போது அமைச்சராக இருக்கக்கூடியவங்க அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை அந்த அமைச்சர் தனக்கு கமிஷன் வராமல் வரும், அவரே மட்டும் வாங்கிட்டு போயிடறாரோ, அந்த வேலையெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிடறாரோ என்னமா கூட இருக்கலாம். இல்லை நமக்கு வர வேண்டியது அங்கே போயிடுதா, நான் தாண்டா வேலை வாங்கி உனக்கு கொடுக்கணும், நீ நேராக போய் வேலை வாங்குவியா, நீ எப்பரா போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நேராக வேலை வாங்குவா, என்கிட்ட வா, நான் உனக்கு 2-3 வேலை கொடுக்குறேன், அந்த வேலை உள்ள காலை வச்சா வெட்டிடுவாங்கிறாங்களே. பின்ன இவங்களை கேட்காம போனால் வெட்ட தான் செய்வாங்க. பின்ன அவனும் ஒரு கட்சிக்காரன் தானே, நீ ஒரு கட்சிக்காரன், நீ ஒரு பொறுப்பில் இருக்காம, நீ இன்னைக்கு மினிஸ்டர் ஆகிட்ட, எம்எல்ஏ ஆகிட்ட, அவன் எதுவுமே ஆகாமல் இருக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவனும் ஒரு ஒன்றிய செயலாளர் தானே. எப்போயுமே ஒரு கட்சிக்கு மாநில தலைவர், அடுத்து மாவட்ட தலைவர், அடுத்து ஒன்றிய தலைவர், இவங்க 3 பேருக்கு தான் கீ போஸ்ட், இதான் பவர் போஸ்ட். சரிங்களா? ஒரு ஒன்றிய தலைவரும் மாவட்ட தலைவருக்கு கண்ட்ரோலாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. எப்பயுமே அவர் எதிர்த்தும் பணி செய்யலாம், நல்ல ஒர்க்கராக இருந்தால் எதிர்த்தும் பணி செய்யலாம். அந்த அடிப்படையில் இந்த அம்மாவை மதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தன்னிச்சையாக செயல்படுறாரு. இந்த அம்மா என்ன மதிக்கலைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த அவரை மிரட்டுறாங்க. இப்படி இந்த அம்மா ஃபோனில் வந்துட்டு ஜெட்டியோட உட்கார வைப்பேன். இப்பெல்லாம் ஒரு மினிஸ்டர் பேசுறது அழகு நல்லது கிடையாது. கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் பேசுறது வேற, அந்த மாதிரி ஆபாசமாக பேசி அவரை பண்ணுறதெல்லாம்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக சார். இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலைகள்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் காட்டின சொத்து பட்டியல் எல்லாமே வந்து வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குனாங்க. ஆனால் வந்து அவர் 2 தடவை வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. லண்டனில் போய் 2 வாரம் வந்து ஜாலியாக இருந்துட்டு வந்தார். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் காட்டின எல்லா சொத்து பட்டியல்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் காட்டினதில் வந்து பொய் இருக்குது அப்படின்னு. அதாவது இந்த திமுக அறக்கட்டளை அப்படிங்கிறதுல வந்து அவர் மெம்பராக தான் இருக்கேன், நான் சாதாரண ஒரு மெம்பர் அப்படிங்கிறது மட்டும் சொன்னாங்க வில்சன் அவர்கள். ஆனால் இவர் தான் அதுக்கு தலைவர். அதுலேருந்து அவங்க வாங்கியிருக்க அந்த 8 கோடி ரூபாய் சொத்து எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அந்த அயலகத்துறை யாரோடது, அமெரிக்காவில் இருக்கிறத, அது எதுக்காக ஆரம்பிச்சிங்க, அங்கே இருக்கக்கூடிய ட்ரஸ்டோட அந்த அமௌண்ட்டு எப்படி போகுது, எங்கிருந்து வருது, அந்த முரசொலி பத்திரிகையிலேருந்து எவ்வளவு வருமானம், அதில் இவ்வளவு வாடிக்கையாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு இவ்வளவு கேள்விகளை துருவி கேட்டிருக்காங்க. கடைசியாக ஒத்துக்கிட்டு தலை குனிஞ்சு வந்திருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? இன்னும் வெளியே இன்னும் பல விஷயங்கள் மர்மங்கள் வருமா? இல்லை, இப்போது அவர் மெம்பர்னு சொன்னதே தப்பு. அந்த அறக்கட்டளைக்கு தலைவரே மு.க. ஸ்டாலின் தான். இதுக்கு முன்னாடி அந்த திமுகவோட அறக்கட்டளை தலைவராக இருந்தவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் இறப்புக்கு பிறகு எப்படி ஒரு கட்சிக்கு தலைவரானாரோ அதே போல் அந்த அறக்கட்டளைக்கும் தலைவராயிட்டார். அந்த அறக்கட்டளையோட தலைவர் தான் வரவு செலவு எல்லாத்துக்குமே சைன் பண்ணுறது அந்த அறக்கட்டளையோட தலைவர் தான். இவர் இந்த தேர்தல் மட்டுமல்ல, எல்லா தேர்தலுமே நான் அறக்கட்டளையோட தலைவருங்கிறத மறைச்சிட்டார்.
இவங்க இந்த இப்போ இவங்க கடைசியாக நடந்த இந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பற்றி தான் இவங்க மனு போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த அதே குளத்தூர் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி சேப்பாக்கமாக இருக்கட்டும், எந்த தேர்தலையுமே அவர் வந்துட்டு இந்த அஃபிடவிட்டில் இதை காட்டினதே கிடையாது. எப்படின்னா இந்த ட்ரஸ்ட்டோட தலைவராக இருக்கிறதா காட்டினதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரஸ்ட்டு கீழே தான் வந்துட்டு உங்களுக்கு முரசொலி அறக்கட்டளையும் வருது. முரசொலி அறக்கட்டளை யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முரசொலி மாறன் அவங்களோட குடும்பத்துக்கு சொந்தம். ஆனால் அந்த முரசொலி பேப்பருங்கிறது வந்து இவங்களோட சொந்தம். யாரோட இது? ஸ்டாலினோட சொந்தம். உங்களுக்கு தெரியும் முரசொலி பேப்பர் எத்தனை பேர் படிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க கணக்கு காட்டுறது முரசொலி பேப்பரை இத்தனை கோடி பேர் படிக்கிறாங்க, அதனால் இவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டாகத்தான் இன்றைக்கி திமுகவுடைய அறக்கட்டையில் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மாட்டினார் பார்த்தீங்களா ஜாபர் சாதிக், போதைப் பொருள் கடத்தல் வழக்கில். அவர் தான் அயலக பிரிவுடைய மாநில செயலாளராக இருந்தவர். அமெரிக்காவில் இருக்கே அதுக்கு. ஆமாம், அயலக பிரிவுன்னு ஒன்று இருக்குங்க இவங்களுக்கு. திமுக எதுக்கு இந்த அயலக பிரிவு? அயலக பிரிவுனாலே வெளியே இருக்கக்கூடிய இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை வந்துட்டு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பிரிவு. அது இல்லாமல் திமுக வெளிநாட்டிலேருந்து யாருன்னா சிக்கிக்கிட்டாங்களோ எம்பசி மூலியமாக உதவி பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கட்சியிலும் அயலக பிரிவுன்னு ஒன்று இருக்கும். வெளிநாடு வாழ் தமிழர் பிரிவுன்னு பிஜேபியில் இப்போ வெளிநாடு வாழ் தமிழர் பிரிவு இருக்குது. அதனால் இங்கே அயலக பிரிவுன்னு அந்த அயலக பிரிவுக்கு செயலாளராக இருந்தவர் தான் இந்த ஜாபர் சாதிக். அப்படி இருக்கும்போது இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய எல்லா வேலையுமே எங்கே நடக்குதுனாக்கா இந்த திமுக அறக்கட்டளை மூலமாக நடக்கும். இப்போ அதனால தான் அவர் உங்களுக்கு 10,000 எனக்கு 10,000 ரூபாய் சொத்து மதிப்பு இருக்குது சொன்னால் உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து மதிப்பு இன்றைக்கி திமுகவோட அறக்கட்டளையில் இருக்குது. இவங்க பேருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை திமுக அறக்கட்டளை என்ன பண்ணுனாக்கா நலிந்தவர்களுக்கு உதவி பண்ணுறோம், மூட்டு சக்கர வாகனம் கொடுக்குறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுறோம், விதவைகளுக்கு உதவி பண்ணுறோம், ஏழைகளுக்கு உதவி பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சில கோடியை செலவு பண்ணிவிட்டு. ஆனால் ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான ஃபண்டை இவங்க அதை வெள்ளை பணமாக மாற்றுறது இவங்களோட வேலை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இவர் தலைவராக இருந்துக்கிட்டு அதை மறைக்கிறதே தப்பு. ஏன்னா இவரோட வருமானத்தை விட ட்ரஸ்ட்டோட வருமானம் ஜாஸ்தி, அதை முதல்ல இவர்கிட்ட காட்டியிருக்கணும். ஆனால் வில்சன் என்ன சொல்கிறார் கோர்ட்டில், அதை இந்த ட்ரஸ்ட்டோட தலைவராக இருக்கிறத காட்டணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, அவர் ட்ரஸ்ட்டோட தலைவராக இருக்கிறது உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஆவணம் இருக்கா அப்படின்னு யாரை கேட்குறாங்க? மனுதாரர் கேட்குறாங்க. மனுதாரர் என்ன சொல்கிறாரு, இருக்குதுன்னு அவரும் கொடுத்துருக்காரு. அது தமிழில் இருக்குது. தமிழ் இருக்கும்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுங்க, கால அவகாசம் எடுத்துங்க, மேலும் ஏதாவது ஆதாரங்கள்னாக்கா கோர்ட்டில் சமைப்புங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வருகிற அடுத்த மாதம் 29ஆம் தேதி இதுக்கு மீண்டும் விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது எதிர்பார்க்கல யாருன்னா வில்சன் இதை எதிர்பார்க்கல. அவர் அங்கே திடீர்னு முழிச்சிருக்கிறார். ஏன்னா உறுப்பினர்னு சொல்லிட்டாரு. அதில் வந்து அறக்கட்டளையோட உறுப்பினர்னு சொல்லிட்டாங்கன்னா அறக்கட்டளை தலைவராகவே இவர் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் தெரிய வந்து அதுக்கப்புறம் என்னடா போட்டு உடைச்சிட்டாங்களே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து இதுவும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் திமுகவுக்கு. இந்த வழக்குன்றது மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா அது நல்லாவே தெரியுது, இதை மறைச்சிருக்காங்கன்றது அப்பட்டமாகவே தெரியும் போது கண்டிப்பாக இதுக்கான பலனை திமுக அனுபவிக்கும். நிச்சயமா சரி. இன்னைக்கு வந்து எல்லாருமே அடுத்தது தனுஷா மக்கள் தலைவனா தேச தலைவனா அப்படிங்கிற மாதிரி வந்து தனுஷ் அவர்கள் வந்து நம்ம ரத்த தானம் எல்லாம் கொடுத்துருக்கோம் 2019. நமக்கு இந்த மாநாடுலாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது, இப்போதான் எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இதில் அந்த மேடையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து சர்ச்சையாக இருக்குது. அங்கே இருந்து வர குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவருடைய காலில் விழுந்ததை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது வந்து இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள்ல இருந்து எல்லாருமே எழுப்புற கேள்விகள் வந்து குழந்தைங்க காலில் விழ வராங்க, அதை ஏன் தடுத்து நிறுத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. விஜய் பேசின மாதிரியே வந்து அவரும் வந்து ஆவேசமா ஆக்ரோஷமா வந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் வந்து விஜயோட காலில் விழுறத வந்து விஜய் எப்பவுமே வந்து மறுத்துருவாரு, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கிறாரு, தோளோட தட்டி கொடுப்பாரு. ஆனால் இன்னைக்கு தனுஷ் அந்த மாதிரி செய்யல. ஆனால் திமுக அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? புதுசா ஒரு மாற்று சக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷை உருவாக்குறாங்க. தனுஷை யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க. ரஜினிகாந்தா கூட இருக்கலாம், இல்லை வந்துட்டு முக ஸ்டாலினா இருக்கலாம். முக ஸ்டாலின் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா அவங்க பையனை வளர்க்காம எதுக்கு இன்னொரு பையனை போய் அவர் வளர்க்கணும்? அதனால அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ரஜினிகாந்த் இதை அவர் பேக்ல இருந்து பின்னாடி இருந்து செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட ரஜினிக்கே வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. இல்லை, அவரோட மருமகனுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும்? இல்லை, அதுதான் சொல்றேன். இப்போ நான் தான்ப்பா விட்டுட்டேன், நீ ஆட்சி பண்ணுன்னு கூட ரஜினி சொல்லியிருக்கலாம். எனக்கு வந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன், ஒருவேளை நான் அந்த டைமில் வந்திருந்தேனாக்கா நான் முதலமைச்சர் ஆகிருக்கலாம், அதை நான் தவற விட்டுட்டேன், நான் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் பின்வாங்கிட்டேன், நீ பின்வாங்காத, நீ ட்ரை பண்ணுன்னு கூட சொல்லியிருக்கலாம்.
ஏன்னா யாரோ ஒருத்தருடைய உந்துதல் இல்லாமல் தனுஷாக தானாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் 2019 செஞ்சேன்னு சொல்றதெல்லாம் வந்து இவ்வளவு பேசு பொருளா ஆகல. செஞ்சாரான்னு இப்ப நீங்க சொல்லி எனக்கே தெரியும், எனக்கு அது பெருசா தெரியல, அது வெளியே வந்து சொல்றாரு, அது கூட எனக்கு பெருசா தெரியல. அது இல்லாம இல்ல அப்படி ஒரு கொடி இருக்கா, இந்த கம்யூனிஸ்ட் கொடி மாதிரி வந்து அவங்க ஒயிட் கலர் வித் ரெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடி காட்டுறாங்க. அது அறிமுகப்படுத்தி இப்பதான் அறிமுகப்படுத்தினாங்க. அது முன்னாடி கொடின்றதே கிடையாது, இப்பதான் ரசிகர் மன்ற கொடியே தனுஷ் அறிமுகப்படுத்துறாரு. இதே மாதிரிதான் விஜய் பண்ணாரு, இந்த மாதிரி தான் ரஜினியும் பண்ணாரு. எல்லாருமே வந்துட்டு ரசிகர் மன்ற கொடி அறிமுகப்படுத்தினவங்க தான். ஆனால் அதில் வந்து வெற்றி கொடி நாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் மட்டும் தான் பண்ணார். ஸோ விஜய் மாதிரி நம்மளும் ஆகலாங்கிற காரணத்துக்காக தான் இவங்களாம் வெளியே வராங்களே தவிர அதெல்லாம் நடக்குமா நடக்காதெல்லாம் வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு நீங்கள் மக்கள் திண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோம், நம்ம தலையிலே நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிட்டோமேங்கிற கவலையிலே நீங்கள் மக்கள் இருக்காங்க. நம்ம திரும்ப வந்து அப்படியே சைடு கேப்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா சார்? சமஸ்கிருத முறைப்படி வந்து பந்தக்கால் நட்டுருக்கிறாரு மாநாட்டுக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? சரக்கு மிடுக்கு இதெல்லாம் வந்துட்டு வாயில தான் பேசுவாங்க அவங்க. அதே போல வந்து சனாதனத்தை ஒழிக்கிறது, சனாதன ஒழிப்புனால முதல்ல யாரு குரல் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் தான் குரல் கொடுப்பாங்க. நீ இன்னும் கூட பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரியே பேசுவார். ஆனா அதெல்லாம் நடக்கல. இன்னும் கூட அவருக்கு நம்பர் 1 எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ப்பனம் தான் அவருக்கு நம்பர் 1. ஆனா இது வரைக்கும் சொல்றேன் நானு, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட பார்ப்பனால் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர் இருக்காங்களான்னு கேட்டாக்கா சமீப ஆண்டுகளில் கிடையவே கிடையாது. எல்லா விஷயத்திலுமே பார்ப்பனன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உளுந்தூர்பேட்டையில் நடக்க போற மாநாட்டுக்கு பந்தக்கால் நாட்டுறதுக்கு ஓதுவார்களை கூப்பிட்டு பார்ப்பனர்களை கூப்பிட்டு இன்னைக்கு சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணி இன்னைக்கு பந்தக்கால் நடுறாரு. அப்போ இதான் சனாதனத்தை ஒழிப்பதா? இதான் இரட்டை வேடம் போற கூட பச்சோந்தி நாங்க சொல்றோம். பதவிக்காக பள்ளி இழிப்பவனில் திருமாவளவன் சொல்லிட்டு பள்ளி இழிச்சின்னு போய் பதவி வாங்குவார். அதே போல திமுகவும் விசிகா திகா இது 3 கோல் துப்பாக்கின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கோல் மட்டும் தனியாக வெளியே வந்துருச்சு பதவிக்காக. இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய நபர் தான் திருமாவளவன். அந்த மாநாட்டு கூட அவங்க தொண்டர்கிட்ட 10,000 கொடு, 20,000 கொடு, 1 லட்சம் கொடு, 50,000 கொடு, இப்படி வாங்கி தான் மாநாட்டு நடத்துறான். அவன் எங்க போய் வாங்குவான்? அவன் எங்க போய் சொந்த பணத்தை கொடுப்பான்? அவன் எங்கன்னா ஒயின் சாப்பிட்டு போய் கட்டிங் வாங்குவான்? அவன் எங்கன்னா போயிட்டு பில்டர்கிட்ட போய் கட்டிங் வாங்குவான்? அவன் எங்கன்னா போய் மணல் குவாரி நடத்துறவங்க போய் கட்டிங் வாங்குவான்? அவன் எவனா போயிட்டு கல்குவாரி நடத்துறவங்க போய் கட்டிங் வாங்குவான்? அவன் கட்டிங் வாங்கி ஒன்று கொடுப்பான். அவன் சொந்த பணத்தை அவனை உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை அவங்ககிட்ட எடுத்து கொடுப்பான். என் தலைவர் கேட்கறாரு குரான் யார்கிட்ட கேட்பான்? அப்போ எப்படியாக இருந்தாலும் மக்களோட பணத்தை சுரண்டதுல ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது, ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய திருமாவளவனும் அந்த விஷயத்துல ஈடுபடுறான்னு அர்த்தம். அப்ப சனாதனம் பேசிட்டு நீ சனாதன முறைப்படி பந்தக்கால் நடுறன்னு சொன்னாக்கா இது யார் திரும்ப கேட்கணும்? அந்த அவங்க தொண்டர்கள் காரி துப்பணும். உங்களை நம்பி தானப்பா நாங்க பார்ப்பனர்களை எதிர்க்கிறோம். பார்ப்பனர் பார்த்தாலே இன்னைக்கு விடுதலை சித்தைகளை பார்த்தவன் என்ன பாம்பு பாக்குற மாதிரி அவருடைய தொண்டரே ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டு கேவலமா திட்டிருக்காரு. அதான் கேவலமா திட்டுவாங்க. இப்படி முன்னுக்கு போய் முரணாங்க நீங்க பேசினா கேவலமா பேசாம உங்களை என்ன பேசுவாங்க? RSS, பார்ப்பன, பாசிசம், பாஜக இப்படிதானே பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க சொந்த வாழ்க்கையிலே அப்படி இல்லையே. ஒரு பக்கம் என்ன பண்றீங்க, கோபுரங்கள் அதாவது இந்துக்கள் கோயில் ஆபாசமான செலன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் போய் கும்ப மரியாதை வாங்கிக்கிறீங்க, பட்டை அடிச்சுக்கிறீங்க, கொட்டை போட்டுக்கிறீங்க, சால்வை போட்டுக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க கோயிலுக்குள்ள போயிட்டு. அப்போ முன்னுக்கு பின் முரணாக செய்யக்கூடிய நபரா தானே இருக்கிறாரு. எதையுமே உங்களுக்கு சுத்தமா இல்லையா? அம்பேத்கர் சிலை கால் மேல் கால போட்ட சிலையை 6 வருஷமா திறக்கணும் ரஞ்சித் சொல்றாரு. 6 வருஷமா கூட்டணியில் யார் இருந்தா? திமுக கூட்டணியில் யார் இருந்தா? விசிகா தானே இருந்துச்சு. ஏன் அப்ப விசிகா அந்த சிலையை திறக்கல? அந்த சிலையை திறந்து வச்சது யாரு? நரேந்திர மோடி திறந்து வச்சாரு. அப்ப நரேந்திர மோடி வாழ்த்து சொன்னீங்களா? மகாராஷ்டிரால மிகப்பெரிய ஒரு சிலையை திறந்து வச்சது யாரு? இது வரைக்கும் இங்க இருக்க ஒரு திருமாவளவன் நன்றி சொன்னாரா? ரஞ்சித் நன்றி சொல்றாரா? எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றின்னு சொன்னானுங்களா? சொல்லலையே. அவர் வாழ்ந்த 5 இடங்கள் பஞ்ச தீர்த்தங்களாக இன்னைக்கு 5 இடத்துல 5 நினைவகம் அமைச்சது பாரதிய ஜனதா கட்சி. என்னைக்காச்சும் பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாராட்டி பேசிருக்கீங்களா? ஆனா 5 வருஷமா சிலை திறக்க விடாம இருந்த திமுக கூட்டணியை தோல்ல சுமந்தது யாரு? நீங்க தானே. அப்ப பச்சோந்தி யாரு? நீங்க தானே. அப்போ திமுக கூட்டணி இருக்கும்போது 9 வாட்டியும் மூடிக்கிட்டு இப்ப மட்டும் திறந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அம்பேத்கரை பார்த்தாலே பாஜகவுக்கு பயம்னு பேசுறான் அந்த ஒரு மானங்கட்ட ரஞ்சித் அவர்கள். எங்களுக்கு ஏன்டா பயணம்? எங்களுக்கு ஏன் பயப்படணும்? நாங்க ஏன் பயப்படணும்? அவர் MP ஆக்கி அழக பார்த்ததே RSS, அவரை ஜெயிக்க வச்சது பாஜக, அவருக்கு செலவு வச்சது பாஜக. நாங்க ஏன் பயப்படணும் அவரை பார்த்து?